வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சப்பாத்தி ரொட்டி இதுக்கெல்லாம் சூப்பர் சைட் டிஷ்ஷு பருப்பு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பஞ்சாபி ஸ்டைல் தால் தட்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் ஒன்று சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு மசூர் தால் இல்லைன்னா பைத்தம்பருப்பு 1/2 கப் அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மூடிட்டு நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆவி வெயிட் போட்டு அதில் 3-4 சவுண்ட் இறக்கி வச்சிடலாம். இதில் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பருப்பு நல்லா வெந்து இறக்கி வச்சிட்டேன். நல்லா குழைய இது போல் வேக வச்சு இறக்கி வச்சிடலாம். தண்ணி கூட கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு அடிக்கனமான கடாய் வச்சுட்டு அதில் 3-4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கின பிறகு தக்காளியும் போட்டு வதக்கிடலாங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தபடி இதில் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். இந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு வதங்கிட்டுருக்கிற இந்த தக்காளி மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. நல்லா கிளறிச்சு கொஞ்சம் கூட நம்ம இதில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இதில் ஒரு 1/2-3/4 டீஸ்பூன் அளவு டேபிள் சால்ட் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதுக்கு நல்லா கொதி வரட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி, அடிகனமான கரண்டி இல்லை கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிடலாங்க. நெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு இந்த இறக்கி வச்சுருந்த பருப்பு மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் மேலே அப்படியே ஊற்றிட்டு கலந்துட்டு இதில் கொத்தமல்லி தழைகள் இருந்தால் நம்ம சின்னதாக கிள்ளிட்டு போட்டுடலாங்க. மேலே அப்படியே தூவிடலாம். இப்போ நல்லா டேஸ்டான பஞ்சாபி தால் தட்கா ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு கடையல் சூப்பர் டேஸ்டான இந்த பருப்பு கடையல் நல்ல சப்பாத்தி ரொட்டி சாதத்துக்கு கூட நல்ல பெச சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கு நல்ல சைட் டிஷ்ஷு. நீங்களும் ஒரு முறை இந்த தால் தட்கா ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மசூர் தால் வச்சு பண்ணியிருந்தாங்க. நம்ம பாசிப்பருப்பு பைத்தம்பருப்பு வச்சு கூட நம்ம இதில் பண்ணலாம். டேஸ்டான இந்த சைட் டிஷ் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.